ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சூர்யா இருந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சூர்யா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்கவும் தாத்தா பாட்டி கிட்ட ஃபோனை கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறாரு. தாத்தா பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க பார்த்த உடனே. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடுத்து யாரு பிரேக்கிங் நியூஸா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா, இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீடியாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சூர்யாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த வீடியோவை வைரல் ஆக்குறதுக்கு ரொம்ப நன்றி, இதனால எனக்கு பிஸ்னஸ்ல நிறைய ஆர்டர் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட புது புது ஐடியாவை இந்த உலகத்தையே காட்ட வச்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த மண்பான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றது எவ்வளோ பெரிய நல்லதுன்னு சொல்லிட்டு உலகத்தையே காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ்ல கேட்டுட்டு இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இனிமே இந்த பொருட்களை நம்மளும் வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறத பார்த்த சித்ரா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இவங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நம்ம மீடியா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா பேச சொல்றாங்க. மீடியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூர்யாவை அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு நம்ம சூர்யாவும் பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. சித்ரா இருந்துட்டு நம்ம சூர்யாவை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா சூர்யா இருந்துட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எழுந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு மீடியா கிட்ட இங்க பாருங்க, நீங்க எவ்வளோ பண்ணாலும் செஞ்சாலையும் நாங்க எதுலுமே உடஞ்சு உட்கார போறதுல, யார் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவன் இருக்கான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மீடியாக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே ரொம்பவே உடஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு இங்க பாரு சூர்யா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா, நீங்க இப்படி உடஞ்சு உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அதவே செஞ்சா நியாயமா நம்ம எழுந்து நிக்கணும், யாரு எதை சொன்னாலையும் நம்ம கண்டிப்பா முன்னேறி நிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாக்கு போன் கால் வந்துட்டே இருக்கு. இதை பத்தி கேட்பாங்களோ செய்வாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு எந்த போனுமே அட்டன் பண்ணவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவை நேர்ல பார்த்து ஆர்டரை கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீலர்ஸ் எல்லாம் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்க ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்க ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூர்யாவை கேட்கவும் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சித்ராக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணாலையும் அவன் எப்படியாவது ஒன்று மேலே வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளா ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு ஆர்டரை வர வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட விஷயத்த சொல்லவும் சித்ராவும் கௌதமும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த கௌதமால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கிடைச்சதுக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சூர்யாக்கு இருந்துட்டு மீடியாவால பெரிய நல்லது ஏற்படுத்துக்குன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.